ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்கான தியானமாக மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிற வார்த்தை எப்படியா இருக்கிறது என்றால், சாந்த குணம் உள்ளவர்களை பற்றி பேசுகிறார். இந்த பூமியிலே சாந்த குணமாய் இருந்தவர்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். ஆக கர்த்தருக்குள், ஆண்டவருடைய வசனத்துக்குள் வாழுகிற, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வாழக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாந்த குணம் என்பது மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, எபேசியர் 4:2 பார்க்கும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க வேண்டும் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. நீடிய பொறுமையினால். ஆமென். அப்ப மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அவைகள் இணைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கூடாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நன்றாய் கவனிங்கள். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் நடக்கும் பொழுது, ஏன் நாம் சாந்த குணமாய் நடக்க வேண்டும் என்றால், தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வரும். எங்களுக்கு மனிதர்கள் அநீதி செய்தாலும், சூழ்நிலைகள் எதிர்மாறாயிருந்தாலும், சொந்தம் பந்தம் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும், நாங்கள் சாந்தமாக நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான ஜெயத்தை, நமக்கான மேன்மையை, நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆக நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஆமென், ஆமென்.